ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைப்பேன் வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழிலே. ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் யூ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை மோதிரம் ஆக்குவேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறது. முத்திரை மோதிரமாக அவர் வைப்பார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள எல்லா மொழிபெயர்ப்பிலையும் ஐ வில் மேக் யூ எ சிக்னட் ரிங் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். உங்களை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக ஆக்கிற சமயத்தில் சாதாரணமாக ஒரு மோதிரமாக இருக்கிறீர்கள். சாதாரணமான மோதிரம் என்றும் போதும் மரம் மோதிரமாக இருக்கிறீங்க. என்ன மோதிரம்? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்கள் மரம் மோதிரமாக இருக்கீங்க? மர மோதிரம். நீங்கள்லாம் ஒரு மோதிரமாக தான் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்னா வினோதமாக சிருஷ்டித்திருக்கிறார். கேரூபாய் இருக்கிற அவனை விசித்திர மோதிரமாய் உன்னை உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்போ விசித்திரமாய் தேவன் உண்டாக்குகிறார். அப்போ முதலாவது நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் மர மோதிரமாக இருக்கிறோம். ஆண்டவர் உண்டாக்குற சமயத்தில் மனுஷனாய் படைத்தார். மனுஷன், அதாவது மரம் என்பது எதற்கு ஒப்பனையாக இருக்குன்னா மனுஷிகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆசிரியப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தால் ஆசிரியப்பு கூடாரத்தில் எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். பலகைகள் மரத்தினால் இருக்கும். மர மோதிரம், வெள்ளி மோதிரம், இரும்பு மோதிரம், அப்புறம் பொன்னில் மோதிரம் போடலாம். இப்படி பல இதில் மோதிரம் போடலாம். நீங்கள் எல்லாரும் தேவன் நம்ம படைக்கிற சமயத்தில் ஏதேனும் ஆதி மனுஷனை படைக்கும் பொழுதோ அவனை மனுஷனாக தான் படைத்தார். மனுஷன் என்று மாம்சிகம், மரம் என்றாலும் அது மாம்சிகம், மாம்சத்தை காட்டும். இப்போ மனுஷர்கள் எல்லாருமே நம்ம மாம்சிகமான மாம்சத்தேகம் உள்ளவர்கள், மாம்சிகமானவர்கள், மாம்ச சுபாவம் உள்ளவர்கள். சுருக்கமாக அந்த பகுதியிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். இப்போ எத்தனை பேர் நீங்கள் இன்னும் மரமாக இருக்கிறீர்கள், மாம்சமாக? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்கிறேன். நான் இல்லை, எனக்குள் இருக்கிற மாம்சம்தான் செய்கிறது, பாவமே செய்கிறது, பாவ சுபாவம். அந்த பாவ சுபாவத்தில் இருக்கிறதான உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பொன்னாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. எத்தனை பேர் பொன்னாக மாற விரும்புறீங்க? பொன்னாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எளிதாக நீங்கள் மரம் பொன்னாக மாறாது, மண்ணு பொன்னாக மாறாது. மண்ணிலிருந்தான் வெட்டி எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்டு அது பிரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காட்டில் இருக்கிறதான மரம் சித்தி மரம், முள்ளுகள் நிறைந்த மரம், காட்டு மரம். அந்த மரம் அங்கு நிற்கிற சமயத்தில் பல மரங்களோடு இணைந்து இருக்கும். கொப்புகள் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கும். கொடிகள் எல்லாம் சேர்ந்து அதை மற்ற மரங்களோடு அது இணைத்து வைத்திருக்கோம். அதை போய் காட்டில் போய் வெட்டணும். சித்தி மரத்தை வெட்டி, சித்தி மரம் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் 15, 16, 17 அதிகாரங்களெல்லாம் படித்து பாருங்கள். இப்போ படிக்க வேண்டாம், வீட்டில் படிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின மரம் சித்தி மரம். காட்டில் போய் அதை வெட்டணும். அதை வெட்டி என்ன செய்ய வேண்டும்? மற்ற மரங்களை விட்டு பிரித்து, தரையை பூமியை விட்டு பிரித்து அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் யோர்தான் நதியில் போடணும். யோர்தான் நதியில் போட்டு அது வழியாக கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதே போல தான் உங்களை இந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் பிரிக்கிறார்.
இவங்களை பாவத்தை விட்டு பிரிக்கிறார். பாவிகளின் ஐக்கியத்தை விட்டு பிரித்து என்ன செய்கிறார்? அதான் மனம் திரும்புதல். அவ்விதம் மனம் திரும்புகிற நீங்கள் யோர்தான் நதிக்கு வரணும், தண்ணியில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். தண்ணி வழியாத்தான் நீங்கள் எங்கே வர முடியும்? பரலோகத்துக்கும் போக முடியும், ஆலயத்துக்கு வர முடியும். அங்கே கொண்டு வரப்பட்டு என்ன செய்கிறது என்றால், அது தோல் உரிக்கப்படுகிறது. மரத்தை தோல் உரிக்கும். அந்த மரத்தை தோல் உரிக்கும் போது அது எந்த மரம்னே வித்தியாசம் தெரியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த முள்ளெல்லாம் செதுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் மரமாக இருக்கிற சமயத்தில் மாம்ச சுபாவத்தில் மற்றவர்களை காயப்படுத்துகிற தன்மை இருக்கிறது. அதை முழுமையாக வெட்டி எடுக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது யோர்தான் நதியிலிருந்து கரை ஏறின பிறகுதான் நடக்கும். அங்கே யோர்தான் நதியில் ஞானஸ்நான சமயத்தில் முள்ளோடு தான் முங்கணும். ஞானஸ்நானம் சமயத்திலேயே முள்ளெல்லாம் போகணும், நாம் பொன்னாக மாறி தான் முங்குவேன்னா முங்க முடியாது. ஆகவே மனம் திரும்பின உடனே பாவமெல்லாம் போய்விடாது, பாவ சுபாவங்கள் இருக்கும். தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், அவன் கத்தி, உளி, வெட்டு கத்தி எல்லாம் கொண்டு வந்து உங்களை அறுப்பான். இந்த முள்ளெல்லாம் செதுக்குவான். அந்த வேலையை அவன் செய்யணும்னா இங்கே வரணும், ஆலயத்தில் வரணும், ஆசாரியங்கிட்ட வரணும். வேலை செய்கிற நாங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை வைத்து என்ன செய்வோம்? உங்களை செதுக்குவோம். அப்படியே செதுக்கும் போது ஓடி போயிடக்கூடாது. இங்கே வந்து என்னன்னா உங்களை அப்படியே தடவிட்டு இருப்போம்னு நினைக்காதுங்க. தடவுகிற சபைகள் உண்டு. தடவுகிற சபைகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் மரமாத்தான் இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? உருப்பட மாட்டீர்கள் என்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை இல்லை. உருவம் பெற மாட்டீர்கள், உருவாக்கப்பட மாட்டீர்கள். முள்ளெல்லாம் போகாது, மாம்சமெல்லாம் போகாது, அதே போல தோலெல்லாம் போகாது. எங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டு நான் செட்டியார். எத்தனை பேர் செட்டியார்னு சொல்றீங்க? நான் முதலியார். இதெல்லாம் தோல் உரிக்கப்படாத கிறிஸ்தவர்கள். தோல் உரிக்கப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி தோல் உரிக்கப்பட்ட பிற்பாடு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படியே கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் நிறுத்த முடியாது. அறுக்கணும். என்ன வச்சு அறுக்கணும்? ரம்பம் வச்சு என்ன செய்யணும்? அறுத்து பலகையாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? முதல்ல தான் கொஞ்சம் சீவனாரு. இப்போ விசுவாசியா ரொம்ப பக்கத்தில் போய் நான் தசமபாகமெல்லாம் கொடுத்தாலும் இவர் அறுக்கிறவராக மாறுறாரு. அறுக்கிறது புரியுதா? இப்போ நான் பேசுறது அறுக்கிறது. என்ன இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப அறுத்துட்டார் சொல்றீங்களா இல்லையா? மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தாராம். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப வேடிக்கையா, ரொம்ப தமாசா புதிச்சு என்னென்னவோ கதையெல்லாம் சொன்னா அவர் ரொம்ப சூப்பராக பேசினார். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேச மாட்டோங்கிறோமா? ஆமாம், இப்போல்லாம் அறுக்கிறார். இவர் ரொம்ப நல்லா பேசினார். இப்போ கொஞ்சம் முதல்ல பேசும்போது சுவிசேஷகராக பேசினார். இப்போ என்கிட்ட சேர்ந்த ஒரு பாடு என் வாசனை வந்துக்கிட்டே இருக்குப்போம். அதனால் அங்கே கொஞ்சம் ஷார்ப் ஆகுது. இப்போ ஷார்ப்பாகி கொஞ்சம் அறுக்க ஆரம்பித்த உடனே இவர்கள் ரெண்டு பேரும் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு சோப்பு போடுற ஆட்களை தருவீராக, எங்களை அப்படியே தடவி விடுகிற ஆட்களை தருவீராக. பரலோகத்துக்கு போனோன்னா அங்கே பரலோக ஆசரிப்பு கூடாரம், பரலோகம் தான் ஆசரிப்பு கூடாரம், நித்தியமான ஆசரிப்பு கூடாரம், அங்கே ஆலயம். அங்கே புதிய எருசலேமில் நீங்கள் போய் சேரணும்னா பரலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அறுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அறுத்து உங்களை சைஸ் ஆக்கணும். ஒரு சைஸில் இருப்பீங்க. ஒரு சைஸாக இருக்கிற எல்லாரும் இன்னொரு சைஸுக்குள்ளால கொண்டு வரணும். வசனத்தின்படி நூல் பிடிச்சி வசனத்தின்படி என்ன செய்யணும்? ஆமாம், அறுக்கணும். 10 கோடு போடுவோம். பெரிய மரத்தில் 10 கோடு. விக்கிரக ஆராதனை. அப்புறம் அதாவது என்ன வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ ஒரே தேவன். அப்புறம் விக்கிரகத்துக்கு எதிரான காரியங்கள் அதெல்லாத்தையும் ஒரு கோடு போடுவோம். இப்படி 10 கோடு போட்டு 10 வகையாக உங்களை சரியாக அறுத்து உங்களை பலகையாக ஆக்கி தேவனுடைய ஆலயத்தை, அதுக்கு பிறகுதான்
நீங்கள் கமிட்டி ஆளாக இருந்தாலும் உருப்படியாக இருப்பீங்க. அதனால தான் கமிட்டிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும், எல்டர்ஸாக வைக்கணும், சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கணும், பாஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அறுக்கப்பட்டதா இல்லையா, முள் செதுக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நல்லா பார்த்து அதை கொண்டு வச்சா தான் ஆலயமாக இருக்கும். தேவனுடைய மகிமை அங்கே இறங்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த விதமாக பாலகையாக்கப்பட்ட ஏற்பாடு பல உபகரணங்களாக அவைகள் பவிதமாய் வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஏற்பாடு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அந்த பலகையை மேலே இல்லைன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி உண்டாக்கின பிறகு உடன்படிக்கை பெட்டியின் மேலே தூபீடத்தின் மேலே பொன்னால் என்ன செய்ய வேண்டும், மூட வேண்டும். பொன்னால் மூட வேண்டும். மேலே பார்க்கிற சமயத்தில் இப்பொழுது மரம் என்றே தெரியாது. மரத்தை பார்க்க மாட்டார்கள், அங்கே பார்க்கிற பொன்னைத்தான் பார்ப்பார்கள். சபையில் வந்து வர்றதான ஆட்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் சேருங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னால் மெம்பர்ஷிப்பா, எதுக்கு மெம்பர்ஷிப்பு சேரணும்? அதெல்லாம் சேர மாட்டேன். அப்போ அங்கே இங்கே போனால் அங்கெல்லாம் மெம்பர்ஷிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே உங்கள்கிட்ட மெம்பர்ஷிப்பு கேட்போம். அங்கத்தினா இருக்கிறவங்களுக்கு தான் பந்தி கொடுப்போம். தொடர்ந்து நீங்கள் அங்கத்தில் இல்லாமல் இங்கே பந்தி வாங்குறது எப்படின்னு சொல்லும்போது அதை நாங்கள் கவனிப்போம். அதே போல் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சபையில் அங்கத்தினா இந்த சபையில் என்ன செய்யணும், சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக 10ல் 1 குறைந்தபட்சம் அதுக்கு மேலே கூட கொடுக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சபையில் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். நீங்கள் சபையில் அங்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கல்லறை தோட்டத்தில் உங்களை என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அடக்கத்துக்கு இடம் கொடுக்க முடியும். கல்லறை தோட்டத்துக்கு இடம் கொடுக்கணும்னா நீங்கள் அங்கத்தினராக மாற வேண்டும். அப்படி இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டத்தை இயற்றி பதிவு செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா இல்லைன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். எத்தனை ஏக்கர் வாங்கினாலும் பத்தாது. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட ஒழுங்கு உட்பட திருமணம் நடத்தி வைக்க வேணுமா, சர்டிஃபிகேட் வேணுமா, இதெல்லாம் நீங்கள் அங்கத்தினராக இருந்தால் தான் முடியும். நீங்கள் அங்கமெங்கமாக அலைந்து கொண்டு எங்கேயோ கோபுரத்துக்கு போகிறேன்னா ஊர் சுற்றிட்டு நடந்தீங்கன்னா இந்த சபைக்கு உண்மை இல்லாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொன்னாக அல்ல, நீங்கள் மரமாக, அப்புறம் மரத்தூளாக மாறிடுவீங்க. மரமாக இல்லை, மரத்தூளாக மாறி உளுத்து போன மரம் பார்த்துருக்கீங்களா? உளுத்து போன மரம் அப்படியே கண்ணை உருட்டிகிட்டு இருக்கும், தூங்கும். இங்கே பிரசங்கத்தை கேட்டால் இந்த பிரசங்கத்தில் தீர்க்கதரிசனம் ஒன்று ஆசீர்வதிப்பார், ஒன்று உருட்டுவார், ஒன்று புரட்டுவார், இதெல்லாம் வராது. இங்கே வரும்போது அறுக்கிற வேலை தான் நடக்கும். அதனால இங்கே உட்காந்து அப்படியே தூங்கும், மயக்கம் வரும். ஆனால் அப்படியே இந்த பாம்பாட்டியுடைய அந்த பாம்பா அந்த இசையை கேட்டு ஆடி பழக்கம் ஆயிடுச்சு பாருங்க. அதை கேட்டு ஆடி கையை தட்டி விசில் அடித்து அப்படி கும்மாளம் போட்டு போன பிற்பாடு இங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் இது என்ன ஒரு அருவியாக இருக்குது, இது பிரசங்கமா என்ன அப்படிங்கிற தோணும். நீங்கள் எல்லாரும் பொன்னால் மூடப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். பொன்னால் மூடப்படணும்னா யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன். அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன். உங்களை பொன்னாக மூட வேண்டும் என்று சொன்னால், மரம் எல்லாம் காணாமல் போக வேண்டும் என்றால், மாம்சீகம் எல்லாம் முடிந்து போக வேண்டும் என்றால், அவர் உங்களை என்ன செய்வார் என்றால் சோதனைக்குள்ளே கொண்டு போவார், பாடுகளுக்குள்ளே கொண்டு போவார். வியாதி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பல காரியங்கள். ஒரு அம்மா இருக்காங்க, என் கண்ணுக்கு பட்டதனால் சொல்கிறேன். அவங்களுடைய மருமகன் வந்து ஆண்டவருக்குள்ளே அது போயிட்டார். சொல்லப்போனால் குடும்பத்தை விட்டு போன மாதிரி போயிட்டார். அவங்க மகள் வந்து கைவிடப்பட்டார். இப்போ சபைக்கு வர்றதில்லை. ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார், ஆண்டவர் எனக்கு ஏதை செய்தார், ஆகவே எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அப்படி சொல்லாமல் கர்த்தரை நான் விட மாட்டேன், இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் அதிகமாக ஆராதனைக்கு போவேன், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் ஆண்டவர் சில டைமில் அதை விட சூப்பரான மாப்பிளையும் கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாரு. நீயும் பொன்னாக மாறுவாய். ரெட்டிப்பாக ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்தார் யோபுவை. ஆசீர்வாதம் உண்டு, உன் சுபாவமும் என்ன செய்யும், அது மாறிவிடும். சாந்தம் வரும்,
அருமையானவர்களே, எத்தனை பேர் பொன்னாக மாறணும் விரும்புறீங்க? பொன்னாக மாறின உங்கள் மேலே கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அதுக்கு பிறகு எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம் 30வது வசனம், 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். முத்திரையை அப்பதான் போடுவார். நீ மரத்தில் போடுற முத்திரை எல்லாம் ராஜாக்கள் உபயோகப்படுத்தட்டும், பிரபுக்கள் உபயோகப்படுத்தட்டும். ஆனால் 24 கேரட் தங்கம், சுத்த பொண்ணுன்னு மேலதான் அவருடைய முத்திரையை கத்த தரிப்பார். கரங்களை கொட்டி கத்திர மையப்படுதால் அல்லோயா. ஏனென்று சொன்னால் உங்களை ஒரு நாளில் அவர் மீட்க வேண்டும். அந்த மீட்பு என்பது எது தெரியுமா? மீட்கப்படும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மீட்பு என்பது லூக்காவில் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடினால் உங்கள் தலைகளை என்ன செய்யுங்கள்? நிமிர்த்துங்கள். உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்று கேட்கும் பொழுது, இயேசு அநேக உபத்திரவங்கள், பாடு, யுத்தங்களை கேட்பீர்கள். வஞ்சகர்கள் வந்து வஞ்சிப்பார்கள், கள்ள கிறிஸ்து வருவார், கள்ள தீர்க்கதரிசி வருவார்கள், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும். ஆனாலும் முடிவு அது முடிவு அல்ல, வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லிவிட்டு கடைசி நீங்கள், அதாவது அப்படி உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிற என்று அறியுங்கள். அவர் வாசற்படியில் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் சொல்வார். மீட்பின் நாள் இயேசு அவர் வானத்தில் தோன்றி இந்த உலகத்தில் இருக்கிறதான பொன்னை எல்லாம் சேர்த்து கொள்ளுகிறதான நாள், முத்திரை போடப்பட்ட பொன்னை எல்லாம் சேர்த்து கொள்ளுகிற நாள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? முத்திரையெல்லாம் போட்டு உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் ஆயத்தமாக வச்சு முத்திரை முத்திரை முத்திரை. எத்தனை முத்திரை? இதெல்லாத்தையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். உண்மையாக நீங்கள் வருகைக்கு போனோன்னா அடுத்த வாரத்தில் வேறு எதில் பேசுவேன்னு தேடி பாருங்கள். என் பேர் ஃபோட்டோ வராது, ஏன்னா ஃபோட்டோ வச்சு அப்புறம் கும்பிட்றக்கூடாதுல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பேர் மட்டும் போட்டிருப்போம். நீங்கள் என்ன செய்யுங்க? அதை தேடி வாசியுங்கள். பைபிளை தேடி வாசிக்கும்போது தேடி கேளுங்கள். யூடியூப்பில் எந்த சர்வீஸில் இந்த மனுஷன் பேசுவார், போன வாரம் இங்கே விட்டாரே அப்படின்னு. நானும் கொண்டு வந்தது ஒன்றும் சொல்லலை, கொண்டு வராதது தான் ஆவியானவர் இன்னைக்கு தான் சொல்லும்படி சொன்னார். அதில் ஒரு வாரம் உட்காந்து என்னடா முத்திரை மோதிரம், என்ன முத்திரை மோதிரம், இதை பற்றி என்ன பேசுறது ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறீங்க, மீதி உள்ளாக்க கேளுங்க. அதே மாதிரி தொடர்ந்து இதை பற்றி நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் அதை நீங்கள் கேளுங்க. முத்திரை போடப்பட வேண்டாம், பொன்னாக மாறி முத்திரை போடப்பட வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் இந்த முத்திரை போடப்பட்ட விசித்திரமான மோதிரமாய் அவர் உங்களை மாற்றுவார். அதுதான் லூசிபருக்கு சொல்லியிருக்கு. அவன் வந்து லூசிபருங்கிறதுனால அதை பற்றி இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்காதுங்க. அவன் லூசிபர் ஆகிறதுக்கு முன்பதாக முத்திரை மோதிரமாய் இருந்தான். விசித்திரமாய் காண்டவரை படைக்கும் பொழுது ஞானத்தில் விசித்திரம், அழகில் விசித்திரம். ஆகினாலே அவைகளை குறித்து அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ஞானத்தில் விசித்திரமாக செய்வது எப்படிங்கிறதா சொல்ல வேண்டும் என்று கடைசி அன்னை காலையில் எழுப்பி நான் தயாரித்தேன். ஆனால் அது ஒன்றுமே சொல்ல விடல ஆண்டவர். நீ கடைசி அங்கே போகாத, நீ வந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்கேஜி பாடத்தை எடு, நீ இப்போ எஸ்எஸ்எல்சிக்கெல்லாம் போக வேண்டாம், எம்ஏ எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாத கடைசியில் அதை நான் சொல்லிக்கிறேன்ட்டார். எல்லாரும் எத்தனை பேர் நீங்கள் மரமாக இருக்க விரும்புகிறீங்க? கை வச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, மரமாகவே இருங்க, இருந்த நரகத்துக்கே போங்க. எத்தனை பேர் சுத்த பொண்ணா மாற விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி ஆண்டவரே என்னை பொன்னாக மாற்றும் ஐயா, அந்த பொன்னாக மாற்றும், என்னை பொன்னாக மாற்றும் ஐயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. சத்தமாக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைனில் பார்க்குற ஆட்கள் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் மரமாக இருக்கிறேன், என்கிட்ட இன்னும் பல தவறான காரியங்கள் இருக்கிறது, மாம்ச சுபாவங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் நீக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாக மறைக்கப்படணும், அவைகளெல்லாம் வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டம் வரும் பொழுது எனக்கு கோபம் வந்து விடுகிறது, எனக்கு இச்சை வந்து விடுகிறது, ஆண்டவரே பாவம் செய்து விடுகிறேன்,
ஆண்டவரே அவைகள் வெளிப்படக்கூடாது. அதை நீர் ஆண்டவரே அந்த பொன்னாக உம்முடைய தெய்வீக சுபாவங்களால, தெய்வீக வல்லமையினால நீர் மூடி விடுவீராக என்று சொல்லி கருத்தை வைத்து எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா. அவ்விதமாக நான் பொன்னாக மூடப்படும்படியாக அந்த யோபுவை போல் என்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் அவைகளை கர்த்தாவே நான் உண்மையாக இருப்பேன். நான் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் முறுமுறுக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை நான் ஆராதனை செய்வேன், அதிகமாக ஊழியம் செய்வேன். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை எல்லாரும் கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் காணப்படுவதற்கு என்னை ஒரு முத்திரை மோதிரமாய் நீர் மாற்றுவீராக. ஓ ஹாலே, முத்திரை மோதிரமாய் மாற்றுவீராக. உம்முடைய அபிஷேகம் என்கிற முத்திரையை என் மேல் இன்னும் போடுவீராக. உம்முடைய அபிஷேகம் என்கிற முத்திரையை போடுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் முத்திரையை நீர் போடுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் முத்திரையை நீர் போடுவீராக. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஓ, கரங்களை கொட்டி ஆண்டுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு அந்நிய பாஷையை பேசுங்க. விசுவாசத்தோடு அந்நிய பாஷை பேசுங்க. விசுவாசத்தோடு அந்நிய பாஷை பேசுங்க. விசுவாசத்தோடு அந்நிய பாஷை பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, மாமிச கிரியைகளினாலே கட்டப்பட்டிருந்த எங்களை ஆண்டவரே உமக்கென்று சொத்த பொன்னாக விளங்கும்படிக்காக எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக்கொண்ட தேவாதி தேவனே, எங்கள் ரட்சகரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமா எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற உலகத்தின் காரியங்கள், மாமிசத்தின் கிரியைகள் எங்களை விட்டு நீங்கும்படிக்காக இந்த நாளிலும் கர்த்தாவே நீ கொடுத்த ஆலோசனையின்படியாய் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கும்படிக்காக உங்க கரத்துல நாங்கள் சபையாராய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுகிற ஆண்டவரே கருவிகளாய் மாற்றப்படும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபை என்ற பொன்னாலே எங்களை நிரப்பும்படிக்காக எங்களை மூடி ஆமென் ஆண்டவரே ஆமென் எங்களை அபிஷேகிக்கும்படிக்காகவும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிருபையா எங்களை மூடிக்கொள்ளுகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. தேவன்
இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணின் காவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணின் காவலை அகற்றினாரே. துதியின் நாடை அருள் செய்த தேவனை துதித்திடுவோம். துதியின் நாடை அருள் செய்த தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மலையில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மலையில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அழைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அழைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. ஆறும் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஆறும் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில்
அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனை நிறைவுக்காக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போம். எழுந்து நிற்கிற நேரத்தில் வியாதியஸ்தர்கள், உங்களுடைய வியாதிகளுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கலாம். நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் விடுதலை தருவார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜபிங்க பார்ப்போம். வியாதியஸ்தர்கள், உங்களுடைய வியாதி இருக்கிற பகுதிகளில் நீங்க கை வைத்து ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணலாம். மருத்துவமனைகளில் வியாதியோடு இருக்கிறவங்க நம்ம ஜபத்துல கர்த்தர் சமாதானத்தை கொடுப்போம். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். என்னுடைய வியாதிகள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ஆமேன் ஆமேன். என்னென்ன வியாதியை சொல்றீங்களோ அடுத்த நாட்கள் இந்த இடத்துல சாட்சியா வந்து நிற்பீங்க. அந்த ஜெப நேரத்துல நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தரின் சரீரத்தில் இந்த கட்டிகளை மறைய பண்ணினார். என் கண்கள் கூச்சமா இருந்தது, அது மாறினது. தைராய்டு பிரச்சனைகள் மாறினது. வயிற்று பிரச்சனைகள் ஒன்றொன்றையாய் நாம் சாட்சி சொல்லுவோம். அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கு. நல்ல ஜெபம் பண்ணுங்க. வியாதி மாறட்டும் ஆண்டவரே. அதே போல குடும்ப தேவைகள் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படணும்னு சொல்றவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல திருமண தேவைகள் இன்னும் நடக்கலப்பா, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுங்க. திருமண காரியங்களுக்கு ஒழுங்காகி கொண்டிருக்கின்ற இடத்துல எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்க தாருங்கப்பா. அந்த நாட்களை ஆசீர்வதித்து தாருங்க என்று சொல்லுங்க. ஆமென். திருமண காரியங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய அந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அல்லேலூயா. குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலையில நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். பிசினஸ் பண்றவங்க பிசினஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணும். இப்படி ஒண்ணுனா சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. பலருக்கு பல தேவைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை. ஆனா எல்லா தேவைகளையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். இந்த ஆராதனைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிங்க. சத்தியத்தை கர்த்தர் நம்ம புரிந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறார். நான் மரத்தை போல் அல்ல, பொன்னாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா.
அன்பின் நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி நீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, முத்திரை மோதிரமாக உருவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் அதை செய்து எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, உடைய பயணங்களை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையில நன்மைகளை கொடுங்க. குறிப்பாக தூரமான தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரயாணமா இருக்கிற பிரயாணங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்காய், வேலைகளுக்கு முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க. எல்லாவற்றிற்கும் மேலே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இதை செய்ய போவதற்காக நன்றி. தங்களுக்கு அருமையாக இழந்திருக்கிறவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா ஜபங்களை கத்த கேட்டதுக்காக கரங்களை சேர்த்து கத்திரமாய் கொடுத்தோமா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இனிமேல் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.